வணக்கம். நம்பூமி சேனல் சார்பாக நான் உங்கள் சரவணன். இந்த காணொலியில் நாம பார்க்க போகிற படம் 2016 ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் லாங்குவேஜ் மூவியான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 2 விதமான பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பெஸ்ட் மூவிஸோ, இன்னொன்று ஹைலி ரெக்கமெண்டட் ஹாலிவுட் மூவிஸ். ரெண்டுலையுமே உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களோட படங்களும் அந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசப்பட்ட படங்களோட லிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. குற்றமே தண்டனை. இந்த படத்தோட டைரக்டர் எம் மணிகண்டன். வித்தார்த், பூஜா தேவரியா, ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் நடித்த இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர். ஒரு அபார்ட்மெண்ட்டுங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வித்தார்த்தும் பக்கத்தில் இருக்கிற ஒரு தனிமையில் வசிக்கிற ஒரு இளம்பெண். இப்போ வித்தார்த் அவருக்கு சின்ன வயசுல இருந்து கண் சம்பந்தமான ஒரு வியாதி இருக்கு. அந்த வியாதி எப்படின்னா, போக 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 ஒரு வட்டத்துக்குள்ள பார்வை மங்கி போயிடும். இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கும்போதே அவர் அதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர்கிட்ட கடன் கேட்கிறாரு, தன்னோட கண் ஆபரேஷனுக்காக. இப்படி போயிட்டு இருக்கும்போதே அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரே காம்பவுண்டில் இருக்கிற பக்கத்து வீட்டு பெண் திடீர்னு மர்மமான முறையில் இறக்குறாங்க, கொலை செய்யப்பட்டு. இப்போ அந்த கொலைக்கான காரணம் யாரு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டை பார்க்குற தூரத்தில் இருக்கிற எல்லாரையுமே விசாரணை வளையத்துக்குள்ள போலீஸ் கொண்டு வருது. இப்போ பக்கத்து வீடு அப்படின்றதுனால இவங்க கிட்ட விசாரிக்கும் போது யாரையாவது பார்த்தீங்களா, அடிக்கடி யார் வருவா அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் பார்த்த உண்மையை மறைச்சிடுறார். பார்த்த உண்மைகளை மறைச்சு அவங்க கிட்டே போய் பேரம் பேசுறாரு, எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு. இப்போ அந்த நபர்கள் கொடுத்த பணத்தை வச்சு இவரோட கண் ஆபரேஷனை இந்த கண் ஆபரேஷன் பண்ணி தன்னோட கண்ணை சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் எண்ணமாக இருக்கு வித்தார்த் அவர்களுக்கு. இப்போ பிளாக்மெயில் செய்யப்பட்ட அந்த பெரிய மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க கொடுத்த பணம் மூலயமா இவருடைய தேவை பூர்த்தியாச்சா இல்லையா? குற்றமே தண்டனையோட மொத்த கதையும் இதுதான். ஒரு கண் பார்வை மங்கிய ஒரு மனுஷனாக, தன் தேவைக்காக பொய் சொல்லுகிற ஒரு மனுஷனாக, தன் தேவைக்காக அடுத்தவங்களை பிளாக்மெயில் பண்ணலாம் தேவைப்படுற பொழுது அப்படின்ற ஒரு மனிதனாக வித்தார்த்த தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு இந்த படத்தில். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்னா, இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம். ஆனால் படத்தோட கதையும் திரைக்கதையும் இது லோ பட்ஜெட் படம் மாதிரி நமக்கு தெரியாது. இந்த படத்தோட இயக்குனர் காக்கா முட்டை அப்படின்ற மிகப்பெரிய ரீச் ஆன ஒரு படம், நேஷனல் லெவலில் அவார்டுகளை வாங்கிய படம். அந்த படத்தோட டைரக்டர் தான் அவர். இவரோட அடுத்த படம் தான் இது. இந்த படத்தோட காட்சி அமைப்புகள்ல இருந்து நீங்க என்ன யூகிச்சாலுமே கடைசியில் கிளைமேக்ஸில் அவங்க ரிவீல் பண்ண அந்த ஒரு விஷயத்தை நீங்க யூகிக்க வாய்ப்பே இல்லை. ஒரு தரமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் இந்த படம். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இளையராஜா அவர்கள். இந்த படத்தோட பாடல்கள் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் பின்னணி கிரைம் த்ரில்லருக்கு உண்டான ஒரு அதிகபட்ச எதிர்பார்ப்பையும் நமக்குள்ள ஏற்படுத்துது. இந்த படம் IMDbல 7.5 ரேட்டிங்கில் இருக்கு. இந்த படம் இப்பயும் தமிழில் OTTயில் அவைலபிளாக இருக்கு. பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அடுத்தடுத்த வீடியோவை நான் போடுறதுக்கு உண்டான ஒரு உத்வேகத்தை எனக்கு கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களோட ஆதரவு இந்த சேனலுக்கு தேவை அப்படின்றத சொல்லிட்டு மற்றொரு காணொளியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.